நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம். இன்று நாம் ஸ்ரீசக்கரம் பற்றிய விளக்கம் பார்க்கலாம். ஸ்ரீசக்கரம் என்பது தாந்திரீக முறைகளில் கடவுளை வழிபடுவதற்கும் குண்டலினி சக்தியை ஆக்டிவேட் பண்ணுவதற்கும் பயன்படுத்துவார்கள். சிவனுக்கு எவ்வாறு சிவலிங்கம் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதே போல் அம்மனை அரூபமாக வழிபடுவதற்கு ஸ்ரீசக்கரம் பயன்படுத்துவார்கள். இதை மகாமேரு என்றும் சொல்வார்கள். இந்த காணொளியில் காண்பதுதான் ஸ்ரீசக்கரம். இதில் நிறைய முக்கோணங்கள், தாமரை இதழ்கள், வட்டம் இருப்பதை காணலாம். இதற்கு இத்தனை எண்ணிக்கைதான் இருக்க வேண்டும் என்ற வடிவமைப்பு உண்டு. இந்த ஸ்ரீசக்கரத்தில் வெளியிலிருந்து உள்முகமாக எவ்வாறு வருகிறது என்பதை பார்க்கலாம். வெளியில் சதுரமாக ஒரு வடிவம் இருக்கும். அதில் 4 வாசல் கொடுத்திருப்பார்கள். இதை பூப்புறம் என்பார்கள். அதற்கு அடுத்தது 3 வட்டங்கள் இருக்கும். அதற்கு பெயர் திரைலோக்கிய மோகன சக்கரம் என்பார்கள். இதில் முதல் வட்டத்தில் 10 தேவதைகள் இருக்கும் என்பது ஐதீகம். அதை அஷ்டமா சித்திகளான அனிமா, மகிமா, லஹிமா, ஈசத்துவ, வசித்துவ, பரகாமிய, புத்தி, இச்சா, பிராப்தி, சர்வகாமு என்பவை ஆவார்கள். 2வது ரேகையில் சப்த கன்னியர்களை வந்து வழிபடுகிறது நிறைய பேருக்கு மரபாக இருக்கும். இதில் சப்த கன்னியர்களுக்காக சக்கரத்தில் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, மகாலட்சுமி ஆக 8 தேவதைகள் இருப்பார்கள். 3வது சக்கரத்தில் பிரகடன யோகினிகள் என்ற 10 சக்திகள் குடியிருப்பார்கள். அவர்கள் சர்வ சம்சோபினி, சர்வ வித்ராலினி, சர்வ காகர்ஷனி, சர்வ வசங்கரி, சர்வோன்மாதினி, சர்வ மகாங்குசா, சர்வ கேசரி, சர்வ பீஜா, சர்வ யோனி, சர்வ திரிகண்டா. இவர்கள் 3வது உள்வட்டத்தில் இருப்பார்கள். இந்த தேவதைகளுக்கு குறிப்பிட்ட வண்ணங்கள் உண்டு. வெள்ளை, சிவப்பு, மஞ்சள் என்று இதில் வந்து அந்த தேவதைகள் குடியிருப்பார்கள். அதற்கேற்றாற்போல் நாம் அந்த நிறம் பூக்கள் வைத்து வழிபடலாம். இந்த 3 சக்கரத்தில் மட்டும் முதலில் 10, 2வதில் 8, 3வதில் 10 ஆக மொத்தம் 28 தேவதைகள் 3 வட்டத்திலும் குடியிருப்பதாக ஐதீகம். அவர்களை நினைத்துத்தான் நாம் பூஜைகளை செய்கிறோம். அடுத்தது 2வது தளத்தில் தாமரை இதழில் போன்ற வடிவம் இருக்கும். ஷோடச தளபத்மம் என்று கூறுவார்கள். இதில் 16 தாமரை இதழ்கள் இருக்கும். நம் உடலில் 5 விதமான பிராணவாயுக்கள் செயல்படும். அவை பிராணன், அபானன், உதானன், சமானன், வியானன். இந்த வாயுக்களை குறிப்பதற்கும் அதற்கு பிறகு கண்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய நம் கை, கால், வாய், ஆசனவாய், பிறப்புறுப்பு இதை குறிப்பதற்கும் நம் கண், காது, மூக்கு, வாய், நமது அறிவு இவை 5ம் ஞானேந்திரியங்கள் என்று கூறுவார்கள். இதை குறிப்பதற்கும் 16 தாமரை இதழ்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் 5 விதமான பிராணவாயுக்கள், 5 கண்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள் ஆக 15ம், அதுபோக இத்துடன் மனத்தையும் சேர்த்து 16 அம்சங்களாக இந்த தாமரை இதழ்களை நாம் குறிப்பிடுகிறோம். இது நமது உடலின் அங்கங்களை குறிக்கும். அதில் இருக்கக்கூடிய 16 இதழ்களுக்கும் ஒரு தேவதைகள் கூறியிருக்கிறார்கள். காமா கர்ஷினி, புத்தியா கர்ஷினி, அகங்கார கர்ஷினி, சப்த கர்ஷினி, சபசா கர்ஷினி, ரூபா கர்ஷினி, ரசா கர்ஷினி, கந்தா கர்ஷினி, சித்தா கர்ஷினி, தைரியா கர்ஷினி, சம்ருதியா கர்ஷினி, நாமா கர்ஷினி, பீஜா கர்ஷினி, ஆத்மா கர்ஷினி, அம்ருதா கர்ஷினி, சரீரா கர்ஷினி என்பவையாகும். 14 இதழ்களும் நமது உடலில் அந்த 5 பிராணவாயுக்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கண்மேந்திரியங்கள், அதுபோக நம்முடைய மனம் இதைத்தான் குறிக்கிறது. இந்த 16 விஷயங்கள் தான் நம்மை மாயையிலிருந்து வெளிக்கொணர்ந்து ஞானத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துகிறது.
இந்த மூன்றாவது தளத்தில் 8 தாமரை இதழ்கள் இருக்கும். இதை சர்வ சம்போவன சக்கரம் என்று கூறுவார்கள். இதில் 8 விதமான தேவதைகள் குடியிருக்கும். இவர்களுடைய வேலை நம்முடைய சிந்தனையை தூண்டி விடுகிறது. அதாவது மாயையிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த மாற்றம் கிடைத்ததும் நம் சிந்தனையை தூண்டிவிட்டு நம்முடைய வாழ்க்கை முறையை ஞான பாதையில் மாற்றி அமைப்பதற்கு நம்மை சிந்திக்க வைப்பதுதான் இந்த 8 தேவதைகள். அவர்கள் பெயர்கள் அனங்க குசிமா, அனங்க மேகலா, அனங்க மதனா, அனங்க மதனாதுரா, அனங்க ரேகா, அனங்க அங்குசா, அனங்க வேகினி, அனங்க மாலினி என்கின்ற 8 தேவதைகள். இந்த 8 தேவதைகளும் மிகவும் கண்டிப்பாக இருக்கக்கூடியவர்கள். மாயையிலிருந்து நாம் வெளியில் வந்த பிறகு ஆரம்ப காலத்தில் மீண்டும் மாயைக்குள் சென்று விடாமல் இருப்பதற்கான குறியீடுதான் இந்த 8 தேவதைகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தது 4வது தளத்தில் முக்கோணம் இருக்கும். 14 விதமான முக்கோணங்கள் இருக்கும். அதில் 14 விதமான தேவதைகள் வந்திருப்பதாக ஐதீகம். இதற்கு சம்பிரதாயன யோகினிகள் என்று பெயர். இவர்களுடைய வேலை பிரம்மம் அண்டம் என்னவென்று நமக்கு உணர்த்தும். இந்த 14 முக்கோணங்களுக்கான தேவதைகளின் பெயர்கள் சர்வ சம்சோபினி, சர்வ வித்ராவினி, சர்வ வாகர்ஷினி, சர்வ வாக்வாதினி, சர்வ சம்போஷினி, சர்வங்க ஸ்தம்பினி, சர்வ ஜுரும்பினி, சர்வ வசங்கரி, சர்வ ரஞ்சனி, சர்வோன்மாதினி, சர்வார்த்த சாதினி, சர்வ சம்பத்தி பூதனி, சர்வ மந்திரமயி, சர்வச்சயங்கனி. 5வது தளத்தில் உள்ளது சர்வார்த்த சாதக சக்கரம். இதில் 10 விதமான முக்கோணங்கள் உள்ளது. இதிலும் 10 விதமான தேவதைகள் உள்ளதாக ஐதீகம். அவர்கள் பெயர்கள் சர்வ சித்தி பிரதா, சர்வ சம்பத் பிரதா, சர்வ பிரியங்கரி, சர்வ மங்களகாரிணி, சர்வ காமப்பிரதா, சர்வ துக்க விமோச்சினி, சர்வ மிருத்யு பிரசமணி, சர்வ விக்ன நிவாரணி, சர்வாங்க சுந்தரி, சர்வ சௌபாக்கியதாயினி. இதில் 10 தேவதைகளுக்கும் அதிபதியாக ஒரு தேவதை உள்ளது. அது திரிபுரா ஸ்ரீ. இந்த 10 தேவதைகளின் வேலை என்னவென்றால், மாயையிலிருந்து விடுவிக்கப்பட்டு பிரம்மத்தை நோக்கி நீங்கள் நகரும் பொழுது உங்களுக்கு குருவின் தேவை ஏற்பட்டிருக்கும். ஏனென்றால் குருதான் உங்களுக்கு பிரம்மத்தை பற்றி சரியாக விளக்க முடியும். இந்த 10 தேவதைகளை நாம் வழிபட காரணம் நமக்கு நல்ல குரு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அப்படி கிடைத்த அந்த குருவிடம் நாம் நல்ல விதமான ஒரு சீடராக இருந்து அந்த குரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு சாதமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் கர்மவினை நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 10 தேவதைகளுக்கு குலோதீர்ண யோகினிகள் என்ற பெயரும் உண்டு. அதற்கு அடுத்தது 6வது தளத்தில் படத்தில் உள்ள நீல நிறம் முக்கோணங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதற்கு சர்வ ரக்ஷாகர சக்கரம் என்ற பெயர். இதில் 10 முக்கோணங்கள் இருக்கும். இதை நிகர்ப்ப யோகினிகள் அப்படியே என்கிற 10 தேவதைகள் இருக்கிறார்கள். இவர்கள் வேலை என்னவென்றால், பிரம்மத்தின் ரகசியம் என்ன, அதில் இருக்கக்கூடிய மாயை என்ன, அதில் வரக்கூடிய இன்ப துன்பம் என்ன, அதாவது மாயை கெட்டது என்றாலும் மாயையால் தான் நமக்கு சிற்றின்பங்கள் கிடைக்கும். அதனால் அந்த இன்பங்கள் என்ன, இதனால் வரக்கூடிய துன்பங்கள் என்ன என்பதை மனதில் உணர்த்துவது இந்த 10 தேவதைகளின் வேலை. ஆகையால் நீங்கள் ஸ்ரீ சக்கரத்தை வைத்து வழிபட ஆரம்பித்தால் என்றால் இந்த 10 தேவதைகள் உங்களுக்கு உதவி பண்ணும் போது நான் யார் அப்படி என்கின்ற விடை கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த 10 தேவதைகளின் பெயர்கள் சர்வ ஞானா, சர்வ சக்தி, சர்வைஸ்வர தாயினி, சர்வ ஞானமயி, சர்வ வியாதி விநாசினி, சர்வாதார ஸ்வரூபா, சர்வ பாபஹரா,
சர்வானந்தமயி, சர்வ ரக்ஷாஸ்வரூபிணி, சர்வே சித்த பவப்பிரதா. இவர்கள் 10 விதமான நிகர்ப்ப யோகினிகள். 7வது தளத்தில் சிகப்பு நிற முக்கோணங்களை நாம் பார்க்கலாம். இதில் வாக்தேவதைகள் என்கின்ற 8 விதமான தேவதைகள் இருக்கிறார்கள். இவர்கள் நமக்கு மறைமுகமாக உதவக்கூடிய தேவதைகள். இவர்களின் பெயர்கள் வசினி, காமேஸ்வரி, மோதினி, விமலா, அருணா, ஜெயந்தி, சர்வேஸ்வரி, கௌலினி ஆவார்கள். இந்த 8 தேவதைகள் தான் லலிதா சகசரநாமத்தை உருவாக்கியதாக சொல்கிறார்கள். இவர்கள் மிகவும் முக்கியமான தேவதைகள். இதில் உள்ள 8 முக்கோணங்களுக்கும் சர்வரோக சக்கரம் என்று பெயரும் உண்டு. 8வது தளத்தில் ஒரே ஒரு முக்கோணம் இருக்கும். அது சர்வசித்தி பிரதாய சக்கரம். இதில் 3 விதமான தேவதைகள் இருக்கிறார்கள். மகா காமேஸ்வரி, மகாமாலினி, மகா வஜ்ரேஸ்வரி. இவர்களை அதிரகசியமான யோகினிகள் என்று குறிப்பிடுகிறோம். ஸ்ரீ சக்கரம் வைத்து ஆன்மீக பயிற்சி செய்கிறீர்கள் என்றால் முதலில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு ஆசைகளையும் உங்கள் மனதை விட்டு நீக்கக்கூடியதாக இந்த தேவதைகள் இருப்பார்கள். இந்த தேவதைகளின் தளத்திற்கு நீங்கள் வரும் பொழுது உங்களுடைய மனதில் எந்த ஆசைகளும் இருக்காது. அதற்கப்புறம் இறுதியாக உள்ள 9வது தளம் சிறிய புள்ளி போல் இருக்கும். அதைத்தான் சர்வானந்தமய சக்கரம் என்பார்கள். இங்குதான் சக்தி வழிபாட்டில் முக்கியமாக இருக்கக்கூடிய அம்மன் வந்திருப்பார்கள். ராஜராஜேஸ்வரி என்ற பெயர். கிட்டத்தட்ட நம்முடைய குண்டலினி ஆக்டிவேட் ஆகி நம்முடைய உச்சந்தலையில் இருக்கக்கூடிய அந்த தளம் இந்த இடம். தாந்திரீக முறையில் ஸ்ரீ சக்கராவை வழிபடுபவர்கள் அதற்கான கடவுள், அதற்கான விளக்கம் இதுதான். ஸ்ரீ சக்கரம் என்பது எந்த ஒரு அம்மனுக்கும் சக்தி வழிபாட்டிற்கும் உகந்த ஒன்று. இதுதான் ஸ்ரீ சக்கரம் அல்லது மகாமேரு என்பதின் விளக்கம். நன்றி. சிவா. திருச்சிற்றம்பலம்.